ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு மனிதனை பார்க்க போறவங்க கூட பல ஆயத்தங்களோடு போய் கியூவில் நின்றுருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, என்னை பார்க்க 2 பேர் 3 பேர் எங்கே கூடி வந்தாலும் அங்கே நான் இருப்பேன். அதனால் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களை பார்க்கிற ஒருவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஒவ்வொரு ஜெபக்கூடுகையும் அற்புதங்களை கொண்டு வருகிற ஜெபக்கூடுகையாக இருக்கிறது. காரணம், சிறுவையின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்கிற அபிஷேகத்தை, நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியாத இருக்கிற தடைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரத்தினுடைய அதிகாரத்தின் ஆதிக்கங்களை கூடி வருகிற இடத்துல நாம் தெய்வ பக்தியோடு கூட தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த பிரசன்னத்துக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகும். அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். நாம் ஜெபிக்க போவதற்கு, தேவனுடைய வார்த்தை கேட்க போவதற்கு முன்பதாக ஒரு தேவ பிரசன்னம் இடத்துல இப்போவே ஆயத்தமாக இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நாம் ரிசீவ் பண்ணிட்டோம்னா வார்த்தை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பாருங்க, வார்த்தையை பேசுவது விளையாட்டு கிடையாது. பிரசங்க கலை என்பது வேறு, தேவனுடைய ஆவியானவர் பேசுவது என்பது வேறு. அல்லேலூயா. ஆவியானவர் பேசினார்னா இதெல்லாம் விலகணுமோ அதெல்லாம் தானா விலகி அந்த வனாந்தரம் வயல்வெளியாக மாறாது. குடும்ப வாழ்க்கை என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. கணவன், மனைவி, பிள்ளைகள், சந்ததி சந்ததியால் இது தேவன் உருவாக்கின ஒரு அமைப்பு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுகிறது, பின்பு கர்த்தர் மனுஷன், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதாமுக்கு தேவன் ஏற்ற துணையை தான் கொடுத்தார். ஆமென். கவனிங்க. ஹல்லேலூயா. ஏற்ற துணை, தேவன் உருவாக்கின துணை சரியான துணை. தேவன் உருவாக்கின துணை ஏற்ற துணை. தேவன் உருவாக்கினது சரியான ஒரு பார்ட்னரை தான் கணவனுக்கு ஏற்றார் போல மனைவிக்கு, மனைவிக்கு ஏற்றார் போல கணவனுக்கு தேவன் உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிறைய பார்ட்னர்ஸ் வித்தியாசமாக இருக்காங்க. காரணம் என்னன்னா, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட துணையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் சொல்ல முடியாது அந்த இடத்துல. அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு எல்லாரும் தங்களுடைய துணையை தேடிக்கொள்ளுகிற ஒரு வேகமான ஓட்டத்தில் இருக்கிறபடினா அவர்களுக்கு தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்ட துணை எது என்பதை காண்பதற்கான நேரம் இல்லை, அதற்கான இருதயம் இல்லை, அதை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளுகிறதற்கான மனதும் இல்லாத இருக்கிறபடினாலே இது ஒரு காலப்போக்கில் என்னவாயிடுச்சுன்னா, சரி இப்போதைக்கு இந்த சப்ஜெக்ட் பேச வேணாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்ற துணை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார். தேவன் ஆதாமை பூரண மனுஷனாய், பூரண புருஷனாய், சகல நன்மைகளும் நிறைந்தவனாய், தேவ மகிமையினாலே அலங்கரிக்கப்பட்டவனாய் தேவன் ஆதாமை உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்க. அதே ஆதாமினுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவர் தான் தேவன். அந்த பூர் ஏன் இன்னொரு பெண்ணை இன்னொரு களிமண்ணில் உருவாக்கலாம்னா உருவாக்கி இருக்கலாமே, ஏன் உருவாக்கலன்னா அவர் நிறைவா இருந்தார். ஆதாம் இஸ் a perfect man. ஆதாம் ஒரு பூரண மனுஷன். நான் உண்டு பண்ணினதுல டிஃபரெண்டான ஒரு கிரியேஷன் யாருன்னா மனுஷன் தான். ஆமென் சொல்லுங்க. அவர் வானத்தை பார்த்து சந்தோஷப்படல, பூமியை பார்த்து சந்தோஷப்படல, எல்லாம் நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் சந்தோஷப்பட்டார். அதே மனுஷனுடைய இருதயத்திற்கு விரோதமாய் நடந்த பொழுது அவருடைய இருதயமே வேதனைப்பட்டது. கையதற்கு God has created man as a perfect man. கர்த்தர் மனிதனை பூரணமானவனாக உருவாக்கினார். அதனால்தான் அவனுடைய எலும்பிலிருந்து அவன மாதிரியே அவனுக்கு ஒரு பேரை உருவாக்கணும் தான் ஏவாளை உருவாக்கி கொண்டு அவன்கிட்ட கொடுத்தார். கொண்டு வந்து சேர்த்த உடனே ஆதாம் பார்த்து பயங்கர ஹாப்பி. சொல்றாரு, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார். கையை தள்ளியாமல் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிற அந்த எண்ணம்
எப்போ ஆதாமுக்கு வந்ததுன்னா அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்னதாகவே வந்துச்சு. அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஆதாம் அதுக்கு முன்னாடி வந்து தேவ மகிமையில் இருந்ததுனால அவருக்குள்ள மாம்சத்தின் கிரியைகளா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வேதத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. கவனிங்க, வேதத்தில் இருக்கிற எல்லாமே நிறைய விஷயங்கள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு வேதத்தை அதிகமாக நாங்கள் வந்து படிக்கிறோம், அதற்கான தியானங்களுக்குள்ளே போகிறோம், அதற்கான ஸ்டடீஸ்குள்ளே போகிறோம். எதுக்குன்னா சரியான சத்தியத்தை போதிப்பதற்காக. ஆமென் சொல்லுவாங்க. ஏன்னா கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதாம் படைக்கப்பட்டிருந்த காலத்தில் ஆதாமுடைய சந்ததி உருவாச்சு இல்லையா, காயின் உருவாகி காயின் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது இப்போ பேச போகிறோம். ஆனால் அவர் வந்து துரத்தி விடும்போது, தேவனால் துரத்தி விடப்படும் போது காயின் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனோ. என்ன சொல்றாரு? என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனோ. யார் கண்டுபிடிப்பா? பூமியில் எத்தனை பேர் தான் இருக்காங்க? நமக்கு தெரிஞ்சது நாங்கள். அதுக்கு தான் வந்து வேதத்தை சரியாக படித்து சரியாக பேசும்பொழுது சத்தியத்தின் வெளிச்சம் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம். காயின் இருக்கிறப்போ பக்கத்தில் யாரும் இல்லையா, அந்த ஊரில் யாரும் இல்லையானா எபிரேய மொழி வேதாகமத்தில் இதுக்கான காரியங்கள் சொல்லப்படும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சத்தியத்தை இன்னும் அதிகமாக ஆழமாய் புரிந்து கொள்ள தான் எது ஒழுங்கானது எது சரியானதுன்னு புரியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ மனுஷனிலிருந்து அவன் எலும்பை எடுத்தார். பிகாஸ் ஆடம் வாஸ் a perfect man. பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க, ஆண்கள் எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட பூரணமானவர்கள். தட்டி சொல்லுங்கன்னா நம்ம அவங்க கையை கொடுத்து சொல்றாங்க, அவங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. ஆண்கள் எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட பூரணமானவர்கள். சொல்லுங்க. அண்ணன் இங்கிருந்து குரல் வருது, இந்த முஞ்சா. அந்த பூரணமானவர்களிருந்து எடுக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள். அவர்களும் அதே பூரணத்தினால் தேவனால் உருவாக்கப்பட்டவர். கையில் யாரும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. ரெண்டு பேருமே தேவசாய். அப்படிதான் வேதம் சொல்லுங்க. ஆமென். ஆண்கள் மட்டும்தான் தேவசாய். பைபிள் என்ன இருக்கா சொல்லுங்க. இப்ப இவங்க சைட்ல எல்லாம் அழிவியா வராது. இப்பெல்லாம் நீங்க தான் அழிவியா அதிகமா பேசணும், சரியா? ஆண்கள் மட்டும்தான் தேவசாயில இருக்கா? இல்ல. ஆனா பவுல் ஒரு இடத்துல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஆண் தான் முதலாவது தேவனால் உருவாக்கப்பட்டான், ஆதாம் தான் தேவனால் உருவாக்கப்பட்டான். ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாங்க. அதனால மனைவியானவள் புருஷன் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு நான் அதிகாரம் கொடுக்கிறதில்லை, அவள் எப்படி எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருக்க வேண்டும் பவுல் எழுதுறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் படைத்தது ரெண்டு பேரையும் பொதுவாக தான் படைத்தார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படைத்தார். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுது 24வது வசனத்துல 2ஆம் அதிகாரம், ஆதி 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்போ யார் அங்க அப்பாவா இருந்தது? ஆதாம் யார் அப்பா? அவருக்கு யார் அப்பான்னு யாருக்கு தெரியும்? அப்படிதானே நமக்கு எதுக்கு அவங்க அவராக இருந்தா சொல்லி பிதாவாகி தேவன் தான் அப்பாவா அம்மா இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பா அம்மாவும், பரிசுத்த ஆவியானவர் தான் அப்பா அம்மா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, மனைவியை கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கப்பா, நீங்க ரெண்டு பேர் திட்டமிட்டு வாழுங்க, நீங்க ரெண்டு பேர் சந்தோஷமா வாழுங்க, நீங்க ரெண்டு பேர் பொறுப்பா வாழுங்க, நீங்க ரெண்டு பேர் கனமா வாழுங்க, நீங்க ரெண்டு பேர் ஞானமா வாழுங்க, எங்களை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேர் சந்தோஷமா வாழுங்க, ஆனா நான் கூடவே தான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. படைக்கப்பட்ட பொழுது பூரணமாய் படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு சுதந்திரம் கொடுத்த தேவனை படிப்படியாய் மறக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் படைத்ததெல்லாம் நன்றாய் இருக்க, அது மாறாததா இருக்க, ஒன்னே ஒன்று மாத்திரம் மாறிடுச்சு. என்னன்னா மனுஷனுடைய இருதயம். ஆமென். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும்
கர்த்தர் கண்டு நாம் பூமியை மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆதாமை உருவாக்கி ஏவாளை உருவாக்கி அவங்களை நீ பூமியில போ உருவாக்கின போ, எதையாவது பண்ணி சாப்பிடு, எதையாவது பண்ணி வளரு அப்படின்னு சொல்லல. அவர்களுக்காக ஸ்பெஷலா ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்துக்கு பேர் என்ன? ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்துல கொண்டு போய் அவரை வச்சார். அந்த தோட்டத்துல சகலவித கனிதரும் மரங்களும் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. சகல நன்மையும் இருந்தது, சகல ஆசீர்வாதம் இருந்தது. குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னாரு, இந்த நடுவுல ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சிருக்கேன். நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன், அதை மட்டும் சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. அதை மட்டும் எடுக்காது, அதை மட்டும் சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்றதுனால நீங்க என்ன செய்வீங்க? சாப்பிடவே சாப்பிடுங்க. நம்ம பிள்ளைங்களெல்லாம் நம்ம பயமுறுத்தோம் பாருங்க, தொட்ட கையை வெட்டிடுவேன் அப்படின்ட்டு போவாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள அது பாதி கேசரி காலியாக இருக்கும் கடாயில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன உடனே நம்ம ஆளுங்க பயந்து அப்படியே கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஆனா இந்த வேத வசனம் சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் சிறு வயதிலிருந்து பொல்லாததாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த இருதயம் எப்போ பொல்லாததா மாற ஆரம்பிச்சது? இந்த இருதயம் எப்போ பொல்லாததா மாற? தேவன் படைச்சது தானே சொல்லுங்க. தேவன் படைத்த இருதயம் எப்படி பொல்லாததா மாறுச்சு அப்படின்னா, இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும், தேவன் உண்டாக்கினதிலே ஒன்று எப்படிதான் இருந்தது? தேவன் உண்டாக்கின தூதர்லயே ஒருத்தன் எப்படிதான் இருந்தான்? இவங்க ரெண்டு பேரும் இப்ப யாருக்கிட்ட கனெக்ஷன்ல வராங்கன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயம் கெட்டு போனதுக்கு காரணமே தேவனால் உருவாக்கப்பட்டதா இருந்தும் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த நபரோடு என்னைக்கு ஏவாளமா பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்குதான் இருதயம் கெட்டு போச்சு. இவங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீயும் நானும் கெட்டது யாரால? உடனே நீங்க போய் அங்க நின்னுறாதீங்க, சர்வத்தினால்தான் ஏவாளமா கேட்டாங்களா அப்படின்னு. பிரச்சனையே நாம தான். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை, அறிவை வைத்து யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழகக்கூடாது, எது தேவ ஆலோசனை, எது தேவ ஆலோசனை இல்லை என்பதை ஒரு மனிதன் கண்டுபிடிக்க தவறி விடுவானால் அவனுடைய வாழ்க்கையும் ஊழியமும் பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பிக்கும். சொல்லுவாங்க, நான் தேவ ஆவியினால நிரம்பி இருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் என்னை அசைக்க முடியாது, எதுவும் அசைக்க முடியாது. நீயா இடம் கொடுக்கிற வரைக்கும், நீயா வாசலை திறக்கிற வரைக்கும், உன்னை சுற்றிலும் இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பை பிசாசு நெருங்க கூட முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. Glory to Jesus. Hallelujah. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பதாகவே பலிகளின் ரத்தத்தில் உடன்பட்டிருந்த யோபுவின் குடும்பத்தை தேவன் பாதுகாத்து வைத்தார். ஹalleluya. ஒரு ஆடு பலி செலுத்துறது, ஒரு கன்றுக்குட்டி பலி செலுத்துறது, இப்படி பலி செலுத்தி பாவ நிவாரணம் செய்த யோபுவின் குடும்பத்தையே தேவனுடைய கரம் சுற்றி வெளியடைத்திருக்குமானா, உனக்காக எனக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே பாவ மாம்சத்தின் சாயலாய் அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு தேவனோடு
குடும்பத்தையும் தேவன் எத்தனை அதிகமாக சங்கீதம் 34 ஒரு அழகான வசனம் இருக்கு. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ ஆலயம் இறங்கி பாதுகாக்கிறார். என் குடும்பத்துல சத்துரு நுழைய முடியாது. என் குடும்பத்தின் வாழ்க்கையில பிசாசின் வஞ்சகங்கள் நுழைய முடியாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சொல்றாங்க, ஐயா சத்துரு போராட்டம், வியாதி வருது, பலவீனம் வருது, குறைவு வருது, கண்ணீர் வருது, அவமானம் வருது, நிந்தனை வருது. நீ பொய்யானவைகளை நம்புகிற காதுல இணைக்கப்பட்டிருக்கிற, பொய்யானவைகளை பேசுகிற மனிதனோடு அதிகமாக இணைக்கப்பட்டிருக்கிறார். அதனால பொய்யான விஷயம் உனக்கு உண்மையா தெரியுது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஒருவனாலும் அசைக்க முடியாது. சொல்லுங்க. அவர் போய் சொன்னாரா? அவர் வார்த்தை பொய்யாயிடுச்சா? போற வரவெல்லாம் இன்னைக்கு அசைச்சிட்டு போறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நொந்து போறோமே, சோர்ந்து போறோமே, உடைஞ்சு போறோமே, எல்லாரையும் பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க. ஏன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மத்திய 28:20 சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நிறைய நேரத்தில் பிரதர், நிறைய ஊழியக்காரர்கள் போன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் கர்த்தர் கூட இருக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆத்மீய சொல்லும்போதுதான். தேவன் ரொம்ப துக்கப்படுவார். தேவன் ரொம்ப துக்கப்படுவார். நீங்க உங்க வீட்டுக்காரன் சந்திக்கப்படுற மாதிரி, நீங்க உங்க மனைவியை சந்தேகப்படுறாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையா நினைக்கிறப்ப நீங்க தேவனை சந்தேகப்படுறீங்க. ஹல்லேலூயா. யோபுவின் குடும்பத்தையும் சுற்றி தேவன் வெளி அடைத்து வைத்திருந்தது போல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. பக்கத்துல பார்த்து நம்ம குடும்பத்தை சுத்தி சகரியா 2:5 படிங்க. சீக்கிரம் டக்கு 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 படிங்க, முடிச்சலாம். நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து குடும்பத்தை சுற்றி தேவனுடைய அக்கினி மதில். கவனிங்க, நீ ஓட்டு வீட்டுல இரு, ஓலை வீட்டுல இரு, தெரு முனையில இரு, பில்டிங்ல இரு, என்னது பெரிய பெரிய கம்பார்ட்மெண்ட்ல எங்கடா இரு, நீ எங்க இருக்கிற கர்த்தர் அங்கே உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு வசனங்களை பேசுறதுக்கு பதிலா அவங்க இப்படி சொன்னாங்க பிரதர், இவங்க இப்படி சொன்னாங்க பிரதர், அவங்க இப்படி நடந்துதான் பிரதர், இவங்களுக்கு அப்படி நடந்துதான் பிரதர். இதுதான் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் பொல்லாத நினைவுகளை ஏற்படுத்துகிற ஒரு ஆலோசனையா இருக்கிறது. Don't connect with the people those who are talking always negative thoughts. நான் நீ மட்டும் நான் பெரிய வசந்த பெரிய ஆளா? நீ மனுஷன் தானே, எல்லாருக்கும் வர வியாதி உனக்கும் வரும். உனக்கு வரது இல்லையா? இப்போ என்ன உனக்கு வயசு 35, 50 வயசு ஆகட்டும், உனக்கும் வரும். நாங்களாம் அப்பத்துலேருந்து ஜோம் பண்ணுறோம், எங்களுக்கே வந்துச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கிட்ட இருக்கிற லிங்கை கட் பண்ணு. இயேசு கிறிஸ்து வேதத்தில் வியாதி பட்டதாக சரித்திருக்கிறார். அப்படி ஏன் ஊழியக்காரங்க எல்லாரும் வியாதி வருது? ஊழியத்தில் போராட்டம் உண்டு. சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் ஆனாலும், ஆமா அதுக்காக வியாதி வரும்னு ஒருத்தன் சொல்றானா அவனெல்லாம் கேட்கவே கேட்காது, அவனெல்லாம் ஏத்தவே ஏத்தாது. எங்கேயுமே கர்த்தர் உனக்கு வியாதி வரும் பிரச்சனை வரும்னு சொல்ல. அவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி இடத்துல வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே நான் வழியே திறக்கல, நான் வழியே திறக்கல, அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. திறந்தவங்களுக்குலாம் ஏதாவது இருக்கும். இப்போ கதவு மூட வேண்டிய வேலை யார் வேலை? ஏவாளமா இந்த தப்பை தான் பண்ணாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ணலங்க, பேச ஆரம்பிச்சாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, அந்நிய நுகத்தோடு ஆவி விசுவாசிகளோடு தேவையில்லாத பிணைப்பு உங்களுக்கு வேண்டாம். சார் நானும் அவனும் ஒன்னதான் சார் வேலை செய்வோம். அவன் தான் சொன்னான், 10 ரூபா பில்லுன்னா 5 ரூபா போடு. யாருக்கும் தெரியாது, நம்ம கொடுக்குறது தான் பில்லு, ஓனர் நம்ம கொடுக்குறது தான் கொடுக்க போறாரு. 3 லிட்டர் பெட்ரோல் பில்லு போடு, 2 லிட்டர் போட்டுக்கோ, 1 லிட்டர் பாக்கெட்ல போட்டுக்கோ. குடும்பத்தை நடத்தணும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மேல ஆண்டவர் பார்க்கிறார், அடப்பாவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு எழுதி கொடுத்துருக்கிறேன். அப்போ கூட இப்படி கஞ்சத்தனம் பண்ணி இங்க அடிச்சு அங்க அடிச்சு வாழ்றானே, எப்படி ஆசீர்வாதம் வரும்? நான் நல்லவனாக போகிறது அந்த வேலைக்கு போனேன்,
இப்போ யார் கூட சேர்ந்த? தந்திரவான் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்திட்டேன். ஆமென் சொல்லி நல்லா இருப்பாங்க சில குடும்பங்கள். ஆமென். யாரோ ஒருத்தர் ஃபோனில் கனெக்ட் ஆவாங்க. யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாங்க. அத்தை முறை, மாமா முறை, எதிர் வீடு, பக்கத்து வீடு, மேல் வீடு, அந்த இடத்து சொந்தம், இந்த இடத்து சொந்தம். அவங்க வரும்போது எதுனா ஒன்று புக்குன்னு சைலண்டாக ஓடிட்டு போயிடுவாங்க. அதுலேருந்து இருக்கையும் கலங்க ஆரம்பிச்சிடும். அப்படி கலங்கும் போதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது கலக்கிற ஆவி போல இது. யோவான் 14:1 சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக. எங்கேயாவது உங்களுக்கு கலக்கம் வருதுன்னா உடனே தெரிஞ்சுக்கணும், இங்கேயோ ஒரு இடத்துல நான் தேவனுடைய ஆலோசனையை தவறிவிட்டேன். ஆதாமையும் ஏவாளையும் ஒரு மிக அழகான பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே கற்று வைத்தார். ஆனா இந்த அம்மா தேவையில்லாம எங்க கனெக்ட் ஆனாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிலத்தை விட்டு மேல பறந்துகிட்டே ஒரு மரம் கனி கொடுக்கலான்னு நினைச்சா கனி கொடுக்கும். அது எங்க இருக்குமோ அங்கதான் இருக்கும். ஆஹா, ஊர் ரொம்ப அழகா இருக்கு, இந்த பாஸ்டர் ரொம்ப நல்லா வீடு கட்டியிருக்காரு, அதனால வேப்ப மரம் டங்கு டங்குன்னு குதிச்சு வந்து மேலே நினைச்சுங்க. அதுக்கு மேலே அது வளரும். அப்போ வளரும் போது வளராது. அப்படியே வீட்டில் தண்ணி தொட்டி வச்சிருப்பாங்க, மீன் தொட்டி. அந்த மீன் அப்படியே பார்த்துட்டே போகும், நம்மளெல்லாம் பார்க்கும். நம்ம இப்படி கை காமிச்சா கிட்ட வரும், நம்ம உணவு போட்டால் கிட்ட வரும். ஆஹா, உள்ள என்னென்ன அடக்கி வச்சிருக்கீங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நான் ஃப்ரீயா வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தா உன்னை கர்த்தர் எங்க வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரோ அங்க மட்டும்தான் உன் தொடர்பு. அதை தாண்டி வேற எங்கேயாவது உன் கண்ணு போச்சு, உன் காது போச்சு, உன் வாழ்க்கையே போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்ம பெரிய தப்பு ஒன்றும் பண்ணலைங்க. அந்த பிசாசோடு பேசிட்டு இருந்தாங்க, தந்திரம் உள்ள அந்த மனிதரோடு பேசிட்டு இருந்தாங்க, தந்திரம் உள்ள அந்த சர்வத்தோடு பேசிட்டு இருந்தாங்க. நீ யாரோட அதிகமாய் பழகுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்க இருதயத்தின் நினைவுகள் மாறும். உங்க குடும்பம் செழிக்கணும்னா செழிப்பான எண்ணமோடு இருக்கிறவங்களோடு பேசுங்க. உங்க வாழ்க்கை ஆவில வளரணும்னா இப்பவுமே ஆவில வளரணுன்ற தாகத்தோடு இருக்கிறவங்களோட மட்டும் பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தேவ மகிமையை பார்க்கணும்னா தேவ மகிமை நிரம்பி இருக்கிற தேவ மனிதர்களோடு ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்க ஐக்கியமா இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும். நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தையோட ஐக்கியமாய் 1 யோவான் 1:1-5 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு எழுதுறாரு, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. எங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அங்க மட்டும் தான் உங்களுடைய கனெக்ஷன் இருக்கணும். இன்னைக்கு ஜனங்களுக்கு அது சரியா புரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஒரு நல்ல தேவ ஊழியர், நிறைய தேவ ஊழியர் ஆண்டவர் எழுப்புறார். நான் ஒரு சபை வச்சிருக்கிறதுனால நான் பேசுறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய தேவ ஊழியர்கள் நிறைய கிருபைகள் சபையிலிருந்து எழுப்புவார்கள். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசன கிருபை ஆண்டவர் கொடுப்பார். என்ன கிருபை? அவங்க தலைமையில கை வச்சோன்னே, சகோதரியே 3 நாளைக்கு முன்னாடி உன் குடும்பத்தில் நடந்த பிரச்சனை கத்தர் பார்த்தானோன்னு 3 நாளைக்கு முன்னாடி நீ சண்டை போடுறது, ஏன்னா நீ ஒரு வாரமாக சண்டை பண்ணுறதால உடனே ஆண்டவர் தெளிவாக பேசிட்டாரு அப்படின்ட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே மனுஷனை பின்பற்றுகிறவர்களாய் மாறுகிறது. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நாம் எதை பின்பற்றணுமா? தேவனுடைய வார்த்தை, தெளிவான வார்த்தை, தெளிவான சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய தேவ ஊழியர்களை நான் பார்க்கிறேன்,
ஏதாவது கதையை சொல்லி பாட்டு பாடி அதை சொல்லி இதை சொல்லி எப்படியாவது ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால நீங்க எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியில நிரம்பிருக்கிறீங்களோ அவ்வளோ நீங்க சந்தோஷமாவே இருப்பீங்க. உங்களை எதுவுமே பாதிக்காது. எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. இங்க வேதம் சொல்லுது தேவனுடைய வார்த்தையோடு ஐக்கியமா இருங்கள். ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் ஆதாமுக்கு? அந்த கனியை சாப்பிடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான். நான் விசுவாசிக்கிறேன். ஏற்கனவே நான் இதை பிரசங்கம் பண்ண நினைக்கிறேன் இந்த சபையில அந்த இடத்துல. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சாப்பிடாம இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா 4ஆவது நாள் அவரே கூப்பிட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் கொடுக்கிற தெய்வம், கெடுக்கிற தெய்வம் இல்லை. பக்கத்துல பார்த்து அவர் கொடுக்கிற தெய்வம், கெடுக்கிற தெய்வம் இல்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை இங்க வருகிறது, அதை சாப்பிடாத அப்படின்னு. ஆனா இது சொல்லுது, ஏன் சாப்பிடக்கூடாதா? உனக்கு என்ன ஓட்ட? ஏன் உனக்கு உரிமை இல்லையா? பத்தியா நதாந்தரம் நம்மளை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைப்பானுங்க. நம்ம தான் ஒரு சாரா நடந்துக்கணும் அப்படின்னு அந்த அம்மா போட்டு கொடுக்குது. அந்த அம்மாவுக்கு அது போட்டு கொடுக்குது. போட்டு கொடுத்த உடனே இதை கேட்ட ஏவாளம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட என்ன பண்ணல, ஏன் டிஸ்கஸ் பண்ணல, இங்க மைண்டை மாத்திருச்சு பேசி. உடனே இவங்களே பிடிச்சி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு நேரம் போறாங்க. டார்லிங், ஆண்டவர் அந்த படத்தை விட்டு சாப்பிட்டால் என்ன அவர் சொன்னாரு? கண்டிப்பா நான் மறைச்சிடுவோம். நான் உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டுமா? நான் விட்டு சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆகுது. நான் சாப்பிடவே அப்படியா? ஆமா தப்பா. ஐயோ ஏமா அதை விட்டு சாப்பிட்டேன் சொல்றது கேளு. அந்த அக்கா இருக்காங்களே மரத்தில் வந்து நிற்பாங்க, அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அல்லேலூயா. அப்புறம் தான் இவர் சாப்பிட்டாரு. நீயே சாவலன்னு போது டெஸ்டிங் அங்கே தானே. என்ன ஒரு மாதிரி பார்க்குற தம்பி, கல்யாணம் ஆனால் புரியும். சமைக்கும் போது அவங்க உப்பு இருக்குதா காரம் இருக்குதா எல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. டெஸ்டிங் அங்கே தானே. அவங்களுக்கு ஏதோ அவனா நம்ம தைரியமாக சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் ஆகமாட்டார். அவரும் தேவனுடைய வார்த்தை மீறிட்டார். குடும்பத்தின் மீது இருந்த தேவ பிரசனம், குடும்பத்தின் மீது இருந்த பாதுகாப்பு வலயம். ஓ லாராபாக்கா சல்வராபலா தீபராபா. என் குடும்பத்தில் என்ன தவற ஒருத்தர் உள்ள வர முடியாது. என் குடும்பத்தில் ஒரு சத்துரு உள்ள வர முடியாது. நாளைக்கு என் குடும்பத்தில் என்ன நடக்க போகுதுன்றத கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாளைக்கு பைபிள் இருக்கு, நாளை நடப்பது என்ன என்று அறியாது இருக்கிறாயே. ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்துள்ளது. இன்னொரு இடத்துல சொல்றார், தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு மறைச்சு எதையுமே அவர் செய்தது கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை இன்னைக்கு கர்த்தர் பேசுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாதுகாப்பெல்லாம் உடையுதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்க குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை உள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்னா, எங்கேயோ ஒரு தேவையில்லாத ஒரு ஐக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐக்கியம் சரியில்லைனா சரீரம் சரியா இருக்காது. நீங்க சரியான ஐக்கியத்தோடு இல்லைன்னா இந்த சரீரத்துல பாதிப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நீங்க அதை தான் கண்டுபிடிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை வந்துடும். ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடந்துடும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் 3 மாசம் நல்லா இருந்தேன், 4 மாசம் நல்லா இருந்தேன், திரும்ப அதே பிரச்சனை வந்துருச்சு. யாரோட ஐக்கியமா இருக்கிறாய்? எங்க ஐக்கியமா இருக்கிறாய்? யாருடைய சத்தத்தை நீ அதிகமா மயங்கி கேட்கிற? எங்கேயாவது ஒரு டீ கடையில் ஒரு 4 பேர் நின்று டீ குடிப்பாங்க. நாங்கள் ஒரு வரும்போது குடிச்சிட்டோம். அது ஒரு பழக்கமாயிடும். சில நேரத்தில் பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு டீக்காக அந்த 4 பேரும் பேசுவாங்க பாருங்க. ஊர்ல இருக்கிற கதை, நடந்த கதை, நடக்காத கதை, நடந்த மாதிரியே சொல்ற கதை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு டீயால நீ கிட்ட Hallelujah. Be careful with your communication.
உங்க ஐக்கியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தா, எங்க தேவனுடைய வார்த்தை இருக்குதோ அங்க மட்டும்தான் நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். எல்லா இடத்துலயும் தேவனுடைய வார்த்தை இருக்கிற மாதிரி தான் தெரியும். எல்லா வீட்லயும் தேவனுடைய வார்த்தை இருக்கிற மாதிரி தான் தெரியும். எல்லா ஊழியத்திலும் தேவனுடைய வார்த்தை இருக்கிற மாதிரி தான் தெரியும். யாக்கோபு நிருபத்தில் சொல்றாரு, வசனத்தை கேட்கிறவர்களாயிராமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருந்தீங்கன்னா நீங்க உங்களை ஏமாற்றிக் கொள்ள மாட்டீங்கன்னு சொல்றாரு. வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு சபைக்கு வந்தாலும், எவ்வளவு தேவனுடைய ராஜ்யத்திற்கான காரியங்களிலே செயல்பட்டாலும் தேவ ஜனங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்கிற வியாபாரங்கள் தோல்வியை சந்திக்கிறது. அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஏன் வாய்க்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையோடு இருக்க வேண்டிய தொடர்பை, ஐக்கியத்தை விட்டுவிட்டு தங்கள் பார்வைக்கு மேன்மையாக இருக்கிற மனிதர்களோடு ஒரு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் தேவன் கூடவே இருக்கிற மாதிரி உங்க ஆவி உங்களை ஏவிடும். நீங்க சரியாய் வசனத்தை படிச்சுட்டே இருக்கும், வசனத்தை கேட்டுட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறீங்களோ, எவ்வளவு அதுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, உள்ளான மனுஷர்கள் பலன் வந்துட்டே இருக்கும். அப்படியே வளர்ந்துட்டே இருப்பீங்க, ஆவியில பலன் ஆகிட்டே இருப்பீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாமுடைய குடும்பத்து மேல இருந்த அந்த வேலி அப்படியே விலகிடுச்சு. கவனிக்கிறீங்களா? விலகின உடனே ஆண்டவர் சரி பரவாயில்ல மன்னிச்சிட்டார். மன்னிச்சு என்ன பண்றாரு, நீங்க வந்து தோட்டத்தில் இருக்க வேண்டாம், நீங்க போய் உழைச்சி சாப்பிடுங்க, இவ்வளவு நாள் இங்க கை நீட்டினா எல்லாம் வரும். ஆமென். ஆதாம் இங்க எல்லாமே இருந்தது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உழைச்சி சாப்பிடு போ அப்படின்ட்டாங்க. வெளியே வந்தாங்க, வெளியே வந்து உழைச்சி தான் சாப்பிட்டாங்க. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. திரும்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. மரியாதை ஏவாளுக்கும் என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். சர்வத்தை பார்த்து நீ இதை செய்தபடியா நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சர்வம்னா பிசாசா விலங்கான்னு கேளுங்க பக்கத்தில். இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன பார்த்து சொல்லுங்க, சர்வம்னா பிசாசா விலங்கு? சர்வம்னா பிசாசா விலங்கு? பிசாசா விலங்கு? ஆதாம் ஏவாள் கூட பேசினது பிசாசா விலங்கா? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். வெளிப்படுத்தின விசேஷம் போனோன்னா நீங்கள் மண்டை குழந்தை உட்காருங்க ஒரு 5 நிமிஷம். சரி, சிம்பிளாக சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே தள்ளப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்வம் ஏதேன் தோட்டத்தில் பேசினது வலு சர்வம் கிடையாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வலு சர்வத்தினுடைய தந்திரம் யாருக்குள்ள இருந்ததுன்னா, அந்த ஜெனரேஷன், அதனுடைய பிள்ளைகள், அதனுடைய சந்ததி, அதனுடைய கிரியேஷன்ஸ். புரியுதுங்களா? உங்களை மாதிரி தான் உங்கள் பிள்ளைகள், இப்படிதானே? அந்த ஜெனரேஷனில் வந்த அந்த சர்வத்துக்குள்ளே அந்த தந்திரத்தின் ஆவி இருந்ததுனால அதை பேசிச்சு. அதனால் கர்த்தர் சர்வத்தை சபிச்சாங்க. எந்த பாம்பை பார்த்தாலும் சிலலாம் என்ன பண்ணுறது, ஐயோ எங்கள் வீட்டு வாசம் முன்னாடி போச்சு சொந்த ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் சொம்பளை தண்ணி எடுத்துருவா, வாசி ஜம் பண்ணிக்கிட்டு என்ன எடுத்துருவா, போ ஊத்து அங்கே ஊத்து ஏசு ரத்தம் ஏசப்பா வந்துடக்கூடாது, ஏசப்பா வந்துடக்கூடாது. ஏங்க அது ஒரு விலங்கு, சொல்லுங்க, அது ஒரு விலங்கு. நாய் மாதிரி, நாயை கல்லை சச்சு ஓட வைக்கிற மாதிரி அது டாய்னா ஓடுற போகுது. ஆமென். அதை நீங்கள் எப்போ சாமி இல்லைன்னா மாமின்றீங்களோ அப்போ தான் எல்லா பிரச்சனையும் உருவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அதை அவர் சபிக்கிறார். அடுத்து படிங்க சிஸ்டர். நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். முக்கியமான விஷயம் படிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். ஆஹா, ஏவாள் நமக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் இவ்வளோ தப்பு பண்ணி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் வித்து ஒன்று வரும், அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த பிசாசின் தலையை நசுக்குவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை ஏவாளமா தெளிவாக கேட்டாங்க. சிலர்லாம் 10 விஷயம் சொல்லுவாங்க, அதை கேட்க மாட்டாங்க. எதனா ஒரு வார்த்தை மட்டும் பிடிச்சி போயிடுவாங்க, அதில் ஏறிப்பாங்க. இல்லை எனக்கு அப்படிதான் சொன்னார் ஐயா அப்படின்னா. நல்லா முழுசா கேட்கணும், எதை கேட்டாலும் முழுசா கேட்கணும், பாதியிலிருந்து பிடிக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை
ஆனால் ஒரிஜினல் ஹீப்ரூவில் என்ன இருக்குன்னா, பாம்பு வந்து நான் குதிங்காலெல்லாம் என்ன செய்ய முடியாது, நசுக்க முடியாது. அது கவுறதுக்கு முயற்சி பண்ணும். இப்படின்றதுல நீ அதை தான் பண்ணுவ, எப்படி இப்படி பண்ணுவ அப்படின்னு தான் ஹீப்ரூ லாங்குவேஜில் கவுவதற்கான முயற்சி செய்யணும் போடப்பட்டிருக்கிற வழி. தமிழில் வந்து அப்போ எழுதினப்போ என்ன பண்ண, நீ ஒரு குதிங்காலை நசுக்குவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போனார். அப்படிலாம் கிடையாது. அவர் பாம்புக்காக கல்வாரி சிலுவைக்கு போல, உனக்காக எனக்காக நாம் தேவனுடைய மகிமையை சுதந்திரிப்பதற்காக இழந்த அந்த உறவில மறுபடியும் இணைக்கப்பட்டு நமக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த உன்னதமான வீட்டில் போய் நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் சிலுவையின் வழியாக மாம்சத்தை கிழித்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் ஆண்டவர். வாக்குத்தத்தம் கொடுத்தவொடனே ஏவாளம்மாக்கு சரி பரவாயில்ல, சந்தோஷம், இதை பிடிச்சிச்சு. 4 அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 4. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று காயின் யாரு? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று, என் செல்ல கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று, என் சவர பெற்று, என் அப்ப பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று, நீ தான் வளர்ந்து அது தலையை நசுக்கணும், சரியா? நீ தான் எனக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. வாக்கு தத்துவத்தை தப்பா புரிஞ்சுனாங்க. மறுபடியும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனத்தை வசனமா படிங்க. ஆமென். அது முதல்ல எனக்கு, நமக்கு, அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு. Glory to Jesus. Oh, glory to God. அண்ணன் கர்த்தருடைய பிள்ளைகளே, காயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று. அங்க கூட என்ன டேமேஜ் பண்றாங்க, இவன் ஆகில கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று. காயில ரொம்ப செல்லமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பின்பு ஆபேலை பெற்றால். அப்ப எதுவும் பெருசா சொல்லல. ஆபேலை பெற்றப்போ காயினை பெற்ற மட்டும் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று. மறுபடியும் இன்னொரு குழந்தை பிறந்த உடனே என்ன இது, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தது, அவரும் தலையை நசுக்குவார், இதுதானே, இது நான் சரி போ இருந்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டாங்க. ஆபேலை சரியாக கண்டுக்கல. ஆபேல் மேல சரியான அக்கறை இல்லை. ஆனா ஆபேல் தேவனுக்கு பயப்படுகிற விதத்தை கற்றுக்கொண்டான். காய் வெறும் செல்லத்துல மட்டும்தான் இருந்தார். மூத்த பிள்ளைனாலும் ஒரு தனி செல்லம் தான். இப்போ அது அப்படியே உள்டாவாயிருச்சு. தலையை நல்லா ஆட்டு. கடைசி பிள்ளைங்களுக்கு தான் இப்போ செல்லம். மூத்த பிள்ளைங்கலாம் இடத்த காலி பண்ணு அப்படின்னு. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடைசிங்க மட்டும் பேசி வெத்து பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போகலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. மறுபடியும் ஏவாளம்மா தப்பு பண்ணிட்டாங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வந்த பொழுது ஆபேல் தன் மந்தை தலையீட்டுகளிலோ அவர்கள் கொடுமையானவர்களிலோ சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொன்ன, ஆண்டவருக்கு கொடுக்கும்போது கருமித்தனம் பண்ணாத. நல்லா மூஞ்ச பார்த்து சொல்லு, கருமித்தனம் பண்ணாத. அல்லேலூயா. எப்பா பார்த்தாலும் சிலருக்கு ஒரு பாட்டு, முடியல முடியல முடியல, என்னால எதுவுமே முடியல, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எங்கள் வீட்டில் இது இல்லை, எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை, என் பிள்ளைங்க ஒழுங்கு இல்லை, வருமானம் இல்லை, வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, இல்லை 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 இல்லை. ஆமைன்னு சொல்லுங்க. எதுக்கு சொன்னீங்க? அவர் கேட்ட கேள்வி தான் நானும் கேட்டேன். எதுக்கு சொன்னீங்க? இல்லைன்றதுக்கா? எனக்கு அருமை, எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நம்முடைய மகிமையினாலே என் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். அவருடைய வல்லமை என் மேல இருக்கிறதுனால குறைவெல்லாம் நிறைவாகிட்டே வருது. ஆமென் சொல்லுங்க. நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்? தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க காயின் கொடுக்கிற ஒரு பக்குவத்தை கற்றுக்கொண்டான். தேவனுக்கு கொடுக்கிறது குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எங்கள் சபையில் வரவங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகிட்ட கூட ஒரு 20 ரூபா 50 ரூபா நோட்டை கையில் கொடுத்து காணிக்க போட சொல்லு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு பெரிய சபையாக போச்சாதுங்க. எங்கள் சபை கொஞ்சம் பெரிய சபை. இங்கேருந்து அப்படி எட்டி பார்த்தா யார் உட்காந்துக்கிறாங்க தெரியாது, அவ்வளோ நீட்டாக இருக்கும் சபை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக சர்ச்சு வாசல் வீட்டில் ரெண்டு கையில் ஒரு 20 ரூபா கொடுத்து காணிக்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ எதனா வாங்கி தந்துருப்போ, ஏன்னா அது தொந்தரவு பண்ணக்கூடாது. பிரதர், காணிக்க நேரத்தில் ஒன்றுமே உள்ளே இருக்காது. நான் சொல்லுவேன், teach your children to practice to give God. குழந்தைகளுக்கு தேவனுக்கு கொடுக்கறது கற்றுக் கொடுங்க. பக்கத்தில் பார்த்துங்க, சட்டியில் இருக்கிறதா அப்படிதானே முடிங்க, நீங்களாம் நல்லா சொல்லுவீங்க. சட்டியில் இருந்ததா அப்போ மனசில் என்ன சொல்லுதுன்னா, நானே கொடுக்குறது, நான் எங்கே என் பிள்ளைய வச்சு போய் வைக்கிறது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன், பெட்ரோலுக்கு காசு இல்லாமல் வரேன். நடந்து போய் ஊழியம் செஞ்சுருக்கோம். நான் ஒரு உங்களுக்கு நடந்து போய் ஊழியம் செஞ்சுருக்கோம். 3 நாள் உபவாசம் போட்டு ஆனங்கவனி பிரிச்சிக்கு அந்த பக்கம் சால்ட் கோட்டர்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் ஒரு நாள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது எனக்கு 10 ரூபா கொடுத்தாங்க. 10 ரூபா ஆஃபர். அந்த 10 ரூபா 1 மாதம் செலவு வச்சுக்கிட்டேன். அப்போ நான் நடந்தே போயிட்டு நடந்தே வந்தேன். 3 நாள் உபவாசம் முடிச்சுட்டு. கருமையான கத்துடைய பிள்ளைங்க, தேவன் கொடுக்கிற கொஞ்சத்தில் நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ. 10ல் 1 பங்கு யாருது? பாஸ்டர் கிடையாது, கர்த்தருடையது. சொல்லுங்க, 10ல் 1 பங்கு யாருது? இவருக்கு கொடுத்தா இவர் கட்டினே போவார். கட்டுட்டா உனக்கு என்ன வந்தது? நீங்க பூமியில இல்ல, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க கொடுக்க அங்க நீ கவுண்டிங் ஏத்திட்டே இருக்கிற. தேவன் நான் கனப்படுத்த போறாரு. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா இவன் அநேகத்துல அதிபதியா வைப்பான் வான்னு சொல்ல போறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கொடுக்கிறது தேவ பிள்ளைகளுக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு நல்ல குணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கருமையான தேவ பிள்ளைகளை இங்க எத்தனை பேர் இண்டு வாழ்ந்து ரட்சிக்கப்படுவீங்க? சரி, மலைக்கெல்லாம் போவாங்க வீட்டில்? மலைக்கு போக மாட்டாங்களா? அவங்களெல்லாம் யார் இன்னும் சேர்த்துக்கிட்டே தெரியல. சரி, கோயிலுக்காவது போவீங்களா? ரசித்து வர முடியாது. 1 முறை 2 முறை போவீங்களா? வரிசையெல்லாம் கோயிலில் சுற்றிட்டு வருவீங்க. எப்போ போவீங்க? மாலை போடுவோம். மாலை போடுற டைமில் போவீங்க. சரி, அப்போ எப்படி காசு எல்லாம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க. வட்டி வாங்கி போவீங்களா? சிஸ்டர், கத்தர் ஒரு ஆசை இருக்கு. வட்டிக்கு வாங்கி போய் அங்க போய் தான் ஒட்ட அடிக்கணும். அப்பதான் முடிவு வர. வட்டிக்கு வாங்கி போய் அதை வேற அங்கே பந்தாவா செலவு பண்ணி அங்கேருந்து வந்து இறங்கும்போது எல்லாரும் பந்தாவா கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப அது போன திரும்ப அப்புறம் வட்டி கட்ட முடியாமல் உட்காந்து இருப்பாங்க. ஆமே, காணி யாருமே கத்துடைய பிள்ளைங்க. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏக்கமா இருக்குது கொடுக்கணும் இல்லையே. இவ்வளவு பெருசா உள்ள போட்டு அமைக்கிறோம் இல்லையா? காதல் இருந்து கட்டி நகரன்னு உள்ள வச்சிடும் இல்லையே. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்துங்க, நீ கொடுத்துட்டா எங்க ஆண்டவர் வாழணும்னு அவசியம் இல்லை. நீ கொடுத்தா உனக்கு தான் ஆசீர்வாதம். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. நீ கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம். காயின் சிறப்பானது, ஆபேல் சிறந்தவைகளை கொண்டு வருகிறான். காயின் எப்படி கொண்டு வரான் பாரு. மேல சொல்லுங்க. காயினையும் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது. நல்ல கவனிங்க. தேவன் காணிக்கைகளை அங்கீகரிக்காமல் இருப்பாரோ? தேவன் காணிக்கைகளை அங்கீகரிக்காமல் இருப்பாரோ அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, மல்கியா புஸ்தகத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, அதனால நான் சுருக்கமாக சொல்லிடுறேன்.
ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து தேவனுக்கு நீங்க பலி செலுத்திட்டு இதை நீங்க வந்து கர்த்தருக்கு பிரியமான பலி நீங்க நினைச்சு உங்களை ஏமாற்றி கொள்வீங்க அப்படின்னு சொன்னாங்க. எழுதி வைத்திருக்கு மல்கியா தீர்க்கதரிசனத்துல எழுதி வைத்திருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க இப்போ ஒரு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கேன், கவனிங்க. எண்ணெய் கடையில இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெயா கொடுக்குறாங்க. எண்ணெய் கடையில் இருக்கிற 100 ரூபாய் நோட்டு எண்ணெயா கொடுக்குறாங்க. இப்போ அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்? காணிக்கையில் போடணும். சொல்லுங்க, காணிக்கையில் போடுவோம். சொல்லுங்கம்மா. பஸ் ஏறிங்க, 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் சேஞ்ச் வாங்குறீங்க. அதில் ஒரு 30-50 ரூபா நோட்டு கீழே ஒருத்தர் சொல்லுறான். அதை எடுத்துட்டு வந்து எங்கே போடணும்? சொல்லுங்க, காணிக்கையில் போடணும். எல்லாம் மாறிக்கிட்டு துணி துவைக்கும் போது தெரியாம ஊற வச்சு துவைச்சிட்டாங்க. அந்த 500 ரூபாய் ஒரு கவர்ல போட்டு மேல பேரு, அட்ரஸ், போன் நம்பர் பிரிச்சு பார்த்தா 500 ரூபாய் அப்படியே வெளுத்து போய் கிடக்குது. காணிக்கை பிரதர், நல்லா தெரிஞ்சுக்க. நீ எடுக்கிறது தெரியுமா? இந்த ஆண்டவருக்குன்னு சங்கீதம் 139 அதிகாரம் படிச்சு பாருங்க. தூரத்திலிருந்து உன் நினைவுகளை அறிந்து. ஏங்க இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இல்லை? ஏங்க நம்ம குடும்பத்துல செழிப்பு இல்லை? ஏங்க நம்ம குடும்பத்துல வர்றது நிக்க மாட்டேங்குது? கர்த்தர் நம்முடைய நினைவுகளை பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை பார்க்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி அறிக்கை செய்யும் வாயில. சும்மா சொல்லக்கூடாது, பயந்துட்டு சொல்லக்கூடாது, அவிவிசுவாசத்தோடு சொல்லக்கூடாது. அது உங்களுடைய உரிமை. அது உங்களுக்கு தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்ற வார்த்தை இன்றைக்கு உங்க பிசினஸ்ல, உங்க கையின் பிரயாசங்களில அப்படியே கண்ண முடிக்குங்க. தேவ பிரச்சனை இப்போது உங்களை தொடுகிறது. இதுவரைக்கும் செழிக்காத உங்கள் சின்ன சின்ன வியாபாரமும் இனி தேவ மகிமை நிரம்பினதாய் மாறும். இனி தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பினதாய் மாறும். நான் இன்னும் கூட ஒரு சிலர் கர்த்தர் இந்த சபையில அப்படிப்பட்டவரை எழுப்புவார் சத்தத்தை நான் கேட்கல. Yes, the fire is touching. அந்த மகிமை உங்களை தொடுகிறது. அந்த மகிமை உங்களை தொடுகிறது. உங்கள் கை வச்சு நீங்க செய்யற எல்லாவற்றையும் ஓ glory to God, Jesus, hallelujah. ஆதியாகமம் 39 அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களின்படி யோசேப்பு எகிப்தில் இருந்தாலும் அவன் வீட்டில் செய்ததை கர்த்தர் ஆசீர்வதிச்ச மாதிரி நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God's power is coming upon you. தேவனுடைய வல்லமையை தொடுகிறது. கர்த்தருடைய மகிமையை தொடுகிறது. You are getting the blessings of God. Receive right now in the name of Jesus. என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதத்தை கூறும்போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நான் செய்தி முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது காயினை தவறாய் புரிந்து கொண்டார்கள் அவங்க அப்பா அம்மா. அதுக்கு காரணம் என்னன்னா வசனத்தை தப்பா புரிஞ்சுட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு, நீங்க தேவையில்லாத ஒரு தொடர்போடு கூட இருக்கிற வரைக்கும் தேவனுடைய மகிமையை உங்களால பார்க்க முடியாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குடும்பத்தில் நீங்க பார்க்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, வசனத்தை தவறா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவ மகிமையை பார்க்க முடியாது. ரெண்டுமே ரொம்ப அவசியம். யாரோட ஐக்கியமா இருக்கிறோம், யார்கிட்ட ரொம்ப பேசுறோமோ அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா சிலர் பேசும்பொழுதே அந்த வார்த்தையின் வழியா உங்க இருதயம் கெட்டு போயிடும். உங்க இருதயத்துக்குள்ள தேவையில்லாத விளைவுகள் வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அப்படிப்பட்ட ஆட்களை சரியா அடையாளம் கண்டு அவளோட அதிக ஐக்கியம் வச்சுக்காம ஜாக்கிரதையா இருங்க. ரெண்டாவது, வசனத்தை குறித்த தவறான எண்ணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொன்னார் யோவான்ல, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கொஞ்ச நேரம் உங்க மூக்கு அப்படியே பிடிச்சி மூச்சு விடாம உட்காருங்க எல்லாரும்.
முடிச்சுட்டு உட்கார், மூக்கப்படி, மூச்சு விடாது. ஐயா யார் நம்ம வச்சு அப்படின்னு பாஸ்ட் சொல்ற மாதிரி எனக்கு கேட்குது. சரி கவனிங்க, கொஞ்ச நேரம் மூச்சு விடாம இருக்க முடியல. வசனம் நமக்குள்ள இருந்தா அந்த வசனம் செயல்படாம இருக்காது. அது கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்கும். அதனால்தான் நீங்க வசனத்தை சரியா படிக்கணும், வசனத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் மத்தியில சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டு கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை அசைக்குது ஒரு பிரச்சனைனா வார்த்தையில நீ வாழ்க்கை கட்ட மறந்துட்டு இருக்கிற அர்த்தம். வார்த்தையோடு இருக்க வேண்டிய தொடர்புல எங்கேயோ தப்பா இணைஞ்சிருக்கிற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. ஓ glory to Jesus. வார்த்தைனா சும்மா கிடையாதுங்க. ஏதோ வசனத்தை இங்க போட்டுட்டு அங்க போட்டுட்டு 4 வசனம் போட மாட்டிட்டு இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. நீங்க வசனத்தை கேட்டு 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 அதற்கு கீழ்ப்படிய 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 உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உயர்ந்து கொண்டே இருக்கும். படிக்கவே படிக்காதவன் பிள்ளைகளுக்குள்ள தேவ ஞானம் வெளிப்படும். கீழ்ப்படியவே அடங்க மறுக்கிற உன் புருஷன் உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பார். கீழ்ப்படியாத உன்னுடைய மனைவிகள், ரட்சிக்கப்படாத உன்னுடைய குடும்பத்தினர் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய சும்மா உங்க வீட்டுக்கு போகும்பொழுது வல்லமை இறங்கி ரட்சிப்புக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். வார்த்தை உள்ள கிரியை செய்ய நீ வியாதியஸ்தர்களுக்காக பாரப்படும் போது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி படுக்கையில வியாதியாய் கிடக்கிற அவனை எழுப்புவார். ஓ லரபக சல்பரபா. அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அசுத்தமும் அசைக்க முடியாது. எங்க சபை ஆரம்பிச்சு 37 வருஷம் ஆச்சு. எங்க சபையை விட்டு இது குறைஞ்சது ஒரு 30 பாஸ்டர்ஸ் வெளியே போயிட்டாங்க. ஆனாலும் இங்க சபை குறையவே இல்லை. ஓ மலாக்கா சபரா. சபை விட்டு போன எந்த ஊழியக்காரங்க அவங்க குறை சொல்லலை. இன்னைக்கும் அவங்க எங்களை கூப்பிட்டு நிறைய ஊழியங்களை பயன்படுத்துவாங்க. ஒருத்தரை பார்த்து நான் வந்து இப்படி பண்ணிட்டோம் பிரதர், அப்படி பண்ணிட்டோம் பிரதர், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம் பிரதர் அப்படிலாம் நாங்கள் சொன்னதே கிடையாது. எங்களை வேணா சொல்லியிருக்காங்க, எல்லாரும் துரத்திட்டாங்க, இல்லை எங்களை துரத்தி விட்டாங்க பிரதர் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. ஆனால் எங்களை விட அவங்களாம் இன்னைக்கு நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் அப்படி தான் ஜபிச்சுட்டு இருக்கோம். ஆமென். எங்க பெருக்கம் பெருகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவர் ஆபிரகாமை அழைக்கும் போது சொன்னாரு, இன்னைக்கு உன் வயிற்றுல ஒரு பூச்சியில் ஒரு சூழல நினைக்கிற நான் உண்மையுள்ள சர்வ வல்லமுள்ள தேவன். நான் சொல்றேன், வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை நினைக்கிற உன் வாழ்க்கை தான் நீ என்னை விசுவாசிச்சு நான் இப்படி மாறணும். அன்னைக்கு சொல்லிட்டு சொன்னாரு, என்னை பெருகவே பெருகிட்டே இருக்கிறாங்க, பெருகிட்டே இருக்குது சார். எனக்கு கத்திரிய பிள்ளைங்க சிட்டியில ஒரு பெரிய சபையை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு தெருவில் 10 சபை இருக்கு. இப்பெல்லாம் கேட்டு பாருங்க ஐயா, எனக்கு அருமையான கத்திரிய பிள்ளைங்க பெருகிட்டே இருக்கு, பெருகிட்டே இருக்கு. காரணம் என்ன? அவனுடைய வார்த்தையின் மேல் வீட்டை கட்டினா நம்மளை எதுவும் அசைக்காது, எதுவும் அசைக்காது. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திக்கலாமா? குடும்ப ஆசீர்வாத கூட்டன்றதுனால நான் 2 பாயிண்டா சொல்லியிருக்கேன். 1, தேவையில்லாதவங்களோடு ஐக்கியப்படாதீங்க. 2வது, தேவனுடைய வார்த்தையோடு இருக்க வேண்டிய ஐக்கியம் சரியா இருக்கட்டும். ஆமென். Glory to God. Hallelujah. Hallelujah. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி தேவா ஆட்டுக்குட்டி சபை,
எண் 42/83, பாடிசன்புரம் லைன், டிகாஸ்டர் ரோட், புளியந்தோப், சென்னை 12. Our address, Lamb of God Church, number 42/83, பாடிசன்புரம் லேன், டிகாஸ்டர் ரோட், புளியந்தோப், சென்னை 12. உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய வங்கி கணக்கு எண், பேங்க் நேம், பேங்க் ஆஃப் பரோடா, புரசைவாக்கம் பிரான்ச். ஜெபம் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9600769644. For your prayer and counseling, contact 9600076964. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.